ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா டேஸ்டான முறுன்னு தட்டி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவி குலத்திரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தட்டை தான் செய்ய போகிறோம். நம்ம கடையில் விற்கிற அரிசி மாவுலேயே நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது 200 கிராம் அரிசி மாவு. இப்போ 50 உடச்சக்கல்லை எடுத்துருக்கிறேன். இது கூடவே நம்ம ஒரு 7 காஞ்ச மிளகாவை நான் எடுத்துருக்கிறேன். இது நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட ஒரு பூண்டு எடுத்துக்கலாம். இது சும்மா இந்த பூண்டை மிக்ஸி ஜார்லேயே ஒரே ஒரு ஆட்டினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இந்த அரிசி மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நான் ஊற வச்சது 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு நம்ம சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ரீஃபண்ட் ஆயில் நான் சூடு பண்ணது தான். அது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இது நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஸ்பூனை வச்சு நம்ம கலந்துக்கலாம். அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம எப்படி சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறோம் அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போவே நம்ம மாவு பிசைகிறப்பே கடாய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த எண்ணெய் கவர் தான் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லா நல்லா தட்டியாக தட்டிக்கணும். நல்லா மெலிசாக தட்டணும். ரொம்ப கனமாக இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால் மெலிசாக எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ அதே மாதிரி இன்னொரு தட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே மாதிரி எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா மெலிசாக தட்டுங்க. இல்லையா நீங்கள் அந்த எண்ணெய் கவர் இருக்குல்ல, அந்த எண்ணெய் கவரில் அப்படியே மடித்த மாதிரி வச்சுட்டு ஒரு கிண்ணத்தை எதுனா மேலே வச்சு கூட நீங்கள் அமுக்குனா ஒரே லெவலாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கையில் தட்டினா கூட கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டான முறுன்னு தட்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவி குலத்தில் எம்ப்ராய்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.